புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பெரிய மலையை துளைக்க சிற்றுளி போதாதா? பெரிய வெற்றியை நம் கைகள் பெற சிறு சிறு அடிகளாய் முன்னே எடுத்து வைத்தால், அதுவும் தன்னம்பிக்கை நிறைந்திருந்தால் வாராதா? நிச்சயம் வரும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் திரு அருணை எஸ் பிரபு அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவாய நம. சிறப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியை துவங்கியிருக்கோம் சார். உங்க ஆண்டாள் வாஸ்துவோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இல்லைங்களா? இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்க போறீங்க? நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை முதல் யுகமான கிரேதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், நான்காவது யுகமான கலியுகத்தில் கல்மலையாகவும் சிவபெருமானே மலையாக அங்கு அமர்ந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் போல் அஷ்ட திக்குகளையும் அவரே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக திருவண்ணாமலையில் நம்முடைய திருவண்ணாமலை மண்ணின் மைந்தரான அருணகிரிநாதர் அவதாரம் செய்தது 15ஆம் நூற்றாண்டு. அதன் பிறகு முருகப்பெருமானுடைய அருளால் அவர் முருகப்பெருமானின் அருளை பெற்று திருப்புகழை 16,000 பாடல்களாக பாடி மிக சிறந்த ஒரு புலவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். சிறப்பா சொன்னீங்க சார். ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாரின் சிறப்புகளை அழகா பட்டியலிட்டு சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராஜ்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த வீடு ஒன்று புது வீடு ஒன்று பார்த்துருக்காங்க. சரிங்க சார். வடக்கு பார்த்த வீடு தலைவாசல். சரிங்க சார். கிழக்கு மேற்கு தெற்கு பக்கம் சார். வீட்டுக்கும் பக்கத்துலங்க 2 அடி இடம் தான் தாலியா இருக்குது. அந்த 2 அடியில வந்து காம்பவுண்டு போறதுக்கான இடம் சூழ்நிலை இல்லைங்க. அது எதாவது வாங்கலாம்? அது வாங்கக்கூடாதுங்க சார். என்ன காரணம் சார்? சார், காலி இடம் வந்து கிழக்கு வடக்கு அதிகமாக காலி இடம் இருக்கணும் சார். நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா இயற்கையோடு ஒன்றி வாழணும் சார். அந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை கிழக்கும் வடக்கும் காலி இடம் அதிகமாக இருந்தால் தான் சார் கொடுக்கும். ப்ளஸ் வந்து காம்பவுண்டு வந்து முக்கியம் சார். எப்படி நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம சந்ததிக்கு வந்து தாய் தந்தை அவசியமோ, அதுபோல் நம் வீட்டுக்கு தந்தை சுவராக இருந்து நம்மை காப்பாற்றுவது காம்பவுண்ட் சுவர் சார். காம்பவுண்டு சுவர் இல்லாத வீட்டை நீங்கள் வாங்காதீங்க சார், தயவு செய்து. இது என்னுடைய தாழ்மையான கருத்து சார். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். கடலூர் மாவட்டம் கேம்பன் தாலுகாவில் தியாகராஜன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் சார், தியாகராஜ் சார். சொல்லுங்க சார், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். நான் வந்து உங்க புறாரெல்லாம் பார்த்துட்டேன் சார். சரிங்க சார். இங்க வந்து வீடு வந்து மேற்கு பார்த்த வீடு சார். சரிங்க சார். வாசல் மாடிப்படி வந்து வடமேற்குல இருக்கு. ஓகேங்க சார். அது மாற்றி வைக்கிறதுக்கு சொல்லமா இல்லை பரிகாரம் இருக்கு சார். மாடிப்படி வந்து வெளியில, அதாவது வீட்டை விட்டு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு. வளர்ந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாம் சார். வடமேற்குல இருக்குது. வடக்கு பக்கம் இருக்கா மேற்கு பக்கம் இருக்கா சார்? மேற்கு பக்கம் இருக்கு சார். சார், அது தவறான இடம் சார். அது வடமேற்கு மேற்கு என்பது உச்சப்பகுதி சார். அந்த இடத்துல படி வரக்கூடாது. அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க சார். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா, வீட்டின் சுற்றுப்புற அமைப்பு எப்படி இருக்கணும்? இந்த சுற்றுப்புறத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா? நல்ல கேள்வி கேட்டீங்க மேடம். சுற்றுப்புறத்திற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டானா உண்டு மேடம். இது எப்படின்னா, நல்ல தெருக்குத்து நல்ல தெருப்பார்வை ஒரு வீட்டுக்கு அவசியம். அப்படி நல்ல தெருக்குத்து தெருப்பார்வை பெற்றவர்கள் வாழ்நாளில் கோட்டீஸ்வரராக வாழ்வார்கள். அதுவும் தாண்டி ஒரு மலையோ அல்லது இப்போது நவீன காலத்தில் செல்போன் கோபுரங்கள் அமைக்கிறார்கள். அது தவறான இடத்தில் இருந்தால் அதுவும் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் என்பது உறுதி. சிறப்பா சொன்னீங்க சார். ஆனா தவறான இடம்னு சொன்னீங்க, அது எந்த இடம்னு சொல்லலையே.
இப்போ தவறான இடம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கோபுரம்லாம் அமையது வந்து வடகிழக்கு, கிழக்கு, வடக்கு இந்த இடத்துல தான் தவறான இடம் மேடம். அங்கெல்லாம் வரக்கூடாது மேடம். எங்க அமைக்கலாம்? மேற்கு, தெற்கு, தென்மேற்கு அமைக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். இந்த சுற்றுப்புறம் அப்படின்னு வரும்போது இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, எந்த மாதிரியான செடிகள் நம்ம வைக்கலாம், எதை வைக்க கூடாது? செடிகள் பொதுவாக செடிகளோ மரங்களோ வீட்டில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னா தெற்கையும் தென்மேற்கையும் வச்சுக்கலாம். கிழக்கு பக்கமோ வடகிழக்கு பக்கமோ 1 அடி 1.5 அடி உயரம் வளரக்கூடிய செடிகளை வச்சுக்கலாம் மேடம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் வீரசாமிலேருந்து பேசுறேன். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? நான் மாரியம்மாள் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வீடு கட்டணும், அதான் சாட்டுக்காங்க. அம்மா வணக்கம் மாரியம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், நான் வீடு கட்ட போறேன், அதில் உள்ள பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, கேளுங்கம்மா. இந்த இது வடக்கு தெற்குட்டுக்கு ஒரு வீடு, பழைய வீடு இருக்கு, அது இடிச்சு கட்ட போறோம். சரிங்கம்மா. அது கட்டலாமா? எப்படி பொறிச்சோறு போட்டு கட்டலாமா இல்ல தனியா கட்ட? அம்மா நீங்க எவ்வளவு பெரிய வீடுமா கட்ட போறீங்க? எவ்வளவு முதல் போட்டு கட்ட போறீங்கம்மா? இந்த ஒரு 5-6 லட்சத்துக்குள்ள போட்டு கட்ட போறோம். 6 லட்சம் ரூபாய் முதல் போடுறீங்கம்மா. யாருன்னா வாஸ்து வல்லுநர் யாருன்னா கூப்பிட்டு காமிச்சிருக்கீங்களாம்மா? இல்ல, காமிக்கல சார், அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கேன். இம்மா இது ஃபோன்லேயோ இது டிவிலையோ பார்த்து நம்ம கேட்டோம்னா அது சரியாக வராதுமா. உங்களுக்கு யாருன்னா ஒரு ஆண்டாள் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இந்த இடம் வந்து கட்டலாமா கட்டக்கூடாதா, அது வந்து நல்ல தெருப்பார்வையா தெருக்குத்து உள்ள வீடா அப்படின்னு பார்த்து செய்யுங்கம்மா. நல்ல கேள்வி கேட்டது நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து மாதவன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். எனக்கு வந்து 24/3/1957 பிறந்தேங்க. 56 பிறந்தேங்க சார். உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்விகளை சார் கேளுங்க. இல்ல இல்ல, இது என்ன ராசியை கேக்குறேங்க. சொல்லுங்க சார். மாதவன் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். 24/3/1956 சனிக்கிழமை இரவு 8:17. சரிங்க சார். பிறந்தேங்க. அது எனக்கு என்ன எப்படி நடக்குங்க சார்? இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு வாஸ்து ப்ரோக்ராம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார் ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் பொன்னேரில இருந்து செந்தில்வேல் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் சார், செந்தில் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் நான் பொன்னேரியில் ஒரு அலுமினி சேனல் கடை வச்சிருக்கேன். சரிங்க சார். அந்த கடை வந்து ஈசானிய கட்டான போல இருக்கு. சரிங்க சார். அது ஒரு 10 வருஷமா வச்சிருக்கேன் அந்த கடை. சரிங்க சார். அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா இல்ல அந்த கடையை எடுத்துட்டு அதை போயிடலாமா சார்? சார் ஈசானிய கட்டானது தவறானது சார். அது முடிஞ்சா சரி பண்ணுங்க, இல்லைன்னா வேற இடம் மாத்திக்கோங்க சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திருமலை பேசுறேன். திருமலை சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வடக்கு பார்த்த மனை. வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வடக்கு பார்த்த மனை வாயு மூலம் வளர்ந்துருக்கு, என்ன சார்? வாயு மூல வளர்றது வந்து தவறு சார். சரி சார். இதை நீங்க சரி பண்ணிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து விரைய செலவுகள் நிறைய வரும் சார். அழைப்பிற்கு நன்றி சார். எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன், அதாவது மாற்று வழி இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் இல்லையா? உங்களுடைய பிரத்யேக ஆண்டாள் வாஸ்துவிற்கு இந்த மாதிரி மாற்று முறை, மாற்று வழிமுறை ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். மகாபாரதத்தில் துரியோதனன் வந்து 18 நாள் சண்டையில் நானே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சகாதேவன்கிட்ட போய் ஜோதிடம் கேட்குறாப்புல. அப்படி கேட்கும்போது சகாதேவன் சொல்கிறாப்புல, எப்படி பார்த்தாலும் தர்மர் தான் வந்து அஸ்தினாபுரத்திற்கு முடிசூட போகிறாரு மன்னரா அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ இப்படி தான் ஜோசியம் சொல்லுன்னு எனக்கு தெரியும், எல்லா விஷயத்துக்குமே ஒரு மாற்று வழின்னு ஒன்று உண்டு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாற்று வழின்னு சொல்லிட்டு துரியோதன் சகாதேவனை கேட்கும்போது மறுபடியும் சில கட்டங்கள்லாம் போட்டு பார்த்துட்டு வழி உண்டு, 32 லட்சணங்கள் பொருந்திய ஒரு அழகான ஆண்மகனை மாகாளிக்கு அமாவாசை என்று பலி கொடுப்பீர்களானால் நீங்கள் ஜெயிக்கலாம் என்று சகாதேவன் ஜோதிடத்தில் சொல்லிடுறார். துரியோதனன் அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு கேட்கும்போது அந்த ஆள் கிடைச்சாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யாரு பேசுறீங்க? நாங்க சேர்ப்புல இருந்து கவிதா பேசுறேன் மேடம். கவிதாமா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா? அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. 22க்கு 22 வீடு கட்டிக்கிறேன். கவிதாம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாங்க 22 வீடு கட்டிக்கிறோம் சார். சரிங்கம்மா.
தெற்கு பக்கம் வாசிட்டு வச்சிருக்கோம். சரிங்கம்மா. ரொம்ப கஷ்டம் வருது. சரிங்கம்மா. அதனால என்ன தீர்வு கிடைக்குன்னு கேக்குறேன் சார். அம்மா நீங்க வாஸ்து உண்மை நம்புறீங்களாம்மா? உண்மை இவங்களுக்கான தீர்வு இவங்களுக்கான தீர்வு வந்து அவங்களுடைய வாயில் படி வந்து உச்ச வாயில் படியா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவங்க வந்து ஆண்டாள் நாச்சியாரை வந்து சரணாகதி அடையணும். அப்படின்னா இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு பிரயாணம் கஷ்டம் இல்லாம போலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம் விஜயராகவன் பேசுறேன். விஜயராகவன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரம் மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. விஜயராகவன் சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு சொல்லுங்க சார். சார் இந்த 60க்கு 40 மனை, அது 2400 அடி. சரிங்க சார். வீட்டு மனைங்க, அது வந்து மேற்கு பார்த்து தெரு பார்த்த மாதிரி போதுங்க. மேற்கு பார்த்து தெரு எந்த பக்கம் சார்? தெரு சார். ஓகே சார், மேற்கு பார்த்து தெரு. அது வாசல் எப்படி சார்? இப்போ நம்ம தலைவாசலுங்கிறது எந்த பக்கம், எந்த திசையை பார்த்து மேற்கு பார்த்து வைக்கணும், எப்படி வச்சா நல்லதுங்க? தலைவாசல் வந்து உச்சப்பகுதியில் வைக்கலாம் சார். அது எந்த திசை பார்த்த மனையாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து உச்சப்பகுதியில் மேற்க பார்த்த தெருன்றதுனால வடக்கு ஒட்டி வச்சுக்கோங்க சார். இதுதான் சார் நல்ல தீர்வு. நல்ல கேள்வி கேட்டது நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பேசுகிறோம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? விக்னேஷ் மேம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க விஜயன் சார். ஐயா, இப்போ வீட்டுக்கு வந்து பக்கத்து வீடு பாத்ரூம் வந்து ஒட்டி இருக்கு ஐயா, வடக்கு பார்த்து இதுல. சரிங்க ஐயா. பக்கத்து வீட்டு பாத்ரூம் வந்து ஒட்டி இருக்கு அந்த கண்ணு. சரியா சொல்லுங்க. பக்கத்து வீட்டு பாத்ரூம் காம்பவுண்ட் இருக்குங்களா உங்க வீட்டுக்கு? இல்லைங்க ஐயா. காம்பவுண்ட் கேட்கல எனக்கு. இருக்குங்களா பக்கத்துல? காம்பவுண்ட் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்ல, காம்பவுண்ட் இல்ல. காம்பவுண்ட் இல்லைன்னா அது அவங்களுடைய வாஸ்து உங்களை பாதிக்கும் ஐயா. வடக்கு பக்கம் ஒட்டி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான் ஐயா. அது தவறானது. நீங்கள் வந்து திருவாலங்காடு சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க. அவர் வந்து அந்த பாதிப்புலேருந்து உங்களை மீட்டு தருவார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இறுதியாக துரியோதனனுக்கு அந்த சர்வ லட்சணம் பொருந்திய ஆண்மகன் கிடைத்தானா? சரி, இதுக்கும் உங்க ஆண்டாள் வாசுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த 32 லட்சணங்கள் பொருந்திய ஆள் யாருன்னு கேட்கும்போது கர்ணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாப்புல. கர்ணன் எனக்கு வந்து பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். வேற ஆள் யார் அப்படின்னு துரியோதனன் கேட்குறாப்புல. அர்ஜுனன் இருக்கிறாப்புல, கிருஷ்ணர் இருக்கிறாப்புல, ஜல்லியன் இருக்கிறாப்புலன்னு சொல்லிக்கிட்டே வராப்புல சகாதேவன். இவங்கெல்லாம் எனக்கு ஒத்து வர மாட்டாங்க, இவங்க தான் என்னை வந்து அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்க. வேற ஆள் யார் இருக்குது? அரவான் இருக்கிறாப்புல. 32 லட்சணங்கள் பொருந்திய அழகுள்ளையவன் அரவான். நீங்கள் அவனை போய் கூப்பிடுங்க, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் சொல்கிறாப்புல. அதே மாதிரி துரியோதனன் போய் அரவானை கேட்கும்போது நான் வருகிறேன் என்று, பலிக்கு நான் வருகிறேன் என்று அரவான் ஒத்துக்கிறாப்புல. இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் இதை முறியடிக்க வேண்டும், துரியோதனனை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு நாள் முன்னதாகவே அரவானை அழைத்து பலி கொடுக்க ஏற்பாடு செய்கிறார். அந்த நேரம் இன்று அமாவாசை இல்லையே என்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக கூடி வந்து கிருஷ்ணரிடம் முறையிடுகிறார்கள். இன்று அமாவாசை இல்லை, எப்படி நீங்கள் வந்து அரவானை பலி கொடுப்பீர்கள்? சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைவது தான் அமாவாசை என்று கூறுவது உண்மையானால் நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள். இன்று அமாவாசை அல்லவா, நான் இப்போதே பலி கொடுக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் அரவானை பாண்டவர்கள் சார்பாக பலி கொடுத்து விடுகிறார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க குடியாத்தத்துல திவ்யா பேசுறோம். திவ்யாமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் திவ்யாமா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் சார் எங்களுக்கு வந்து 16க்கு 16 வீடு கட்டியிருக்கோம். சரிங்கம்மா. ஒரே ரூம் தான், கிழக்க பார்த்த மாதிரி வாசப்படி. சரிங்கம்மா. எங்களுக்கு வந்து இங்க குபேரமூலிக்கு மேல ஆலமரம் வளருது சார். சரிங்கம்மா. அது வந்து அதனால வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை வருது. அதனாலதானுங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைங்களா? நீங்க அந்த ஆலமரத்தினால தான் பிரச்சனை வருதுன்னு நம்புறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க சார். அப்புறமா நிழல் வந்து இந்த பக்கம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்றாங்க. சரிங்கம்மா, அது சொல்றாங்கன்னா நீங்க எடுத்துருங்கம்மா, அதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கரூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. இந்த முன்னாடி வாசப்படி முன்னாடி படி சைட்ல வைக்க முடியும், முன்னாடி கட்டியிருக்கோம் மற்றபடி அதுக்காக. சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். படி எந்த பக்கம் சார் கட்டியிருக்கீங்க?
என்ன மின் போர்ஷன்ல கட்டியிருக்கோம். சார் எந்த பக்கம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு? கிழக்கால பக்கம் வாசப்படி கிழக்கால பக்கம் மடக்கி விட்டுருக்கோம். ஓஹோ, கிழக்கால பக்கம் மடக்கி விட்டுருக்கீங்களா? அது தவறு சார். கிழக்கு பக்கம் நம்ம வெயிட்டே வைக்க கூடாது சார், அது தவறான இடம் சார். சொல்லுங்க சார். அழைப்பிற்கு நன்றி சார். மகாபாரதத்துல வந்து துரியோதனனுக்கு மாற்று வழி இருந்தது, உங்க ஆண்டாள் வாஸ்துவுக்கு இருக்கா? மாற்று வழியே இல்லை மேடம். அதாவது வந்து மகாபாரதத்தில் அதை தான் வந்து கிருஷ்ணர் பகவான் மாற்றிட்டு துரியோதனன் வந்து மாற்று வழியை என்று கடைபிடித்ததனால் அவன் வந்து மகாபாரதத்தில் ஜெயிக்கல, தோத்துட்டான். அதனால் வாஸ்துவில் வந்து மாற்று வழியே கிடையாது. சரின்னா சரி, தவறுனா தவறு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றோங்கம்மா. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சங்கீதா. சஞ்சிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சங்கீதம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வீடு ஒண்ணு கட்டி இருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. அந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து வாஸ்துவாதான் வாசல் வச்சிருக்கோம். சரிங்கம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து வீட்டுக்கு இன்னும் டைல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஒட்ட முடியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. அதை பத்தி கேட்கலாங்க தாங்க சார் போன் பண்ணோம். எத்தனை சதுரம் வீடு கட்டுறீங்க, எவ்வளோ செலவு பண்றீங்கம்மா? என்னங்க சார்? எத்தனை சதுரம் வீடு கட்டிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்றீங்க, உங்க பட்ஜெட் எவ்வளோமா அந்த வீட்டுக்கு? வீட்டுக்குலாம் நிறைய செலவாயிருக்குங்க சார். எவ்வளவுலாம் தெரியல, ஆனா எத்தனை அடின்றதும் எனக்கு தெரியல. வந்து இன்ஜினியர் தான் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அப்போ உங்க வீட்டில் ஏதோ வாஸ்து குறைபாடு இருக்குதும்மா. ஒரு நல்ல ஆண்டாள் வாஸ்துக்காரை கூப்பிட்டு உங்க வீட்டை சரி பண்ணிக்கோங்கம்மா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறாங்க மேடம். திண்டுக்கல்ல இருந்து யார் பேசுறீங்க? தேவிங்க மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம் தேவி அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், கிழக்கு பார்த்து வாசல் வீடு கட்டிருக்கோம் சார். சரிங்கம்மா. ஆனா வந்து வீடு எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க சார். சரிங்கம்மா. நான் அண்ணன் தம்பிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை வருதுங்க சார். என்னம்மா பிரச்சனை வருது? என்ன மாதிரிம்மா பிரச்சனை வருது? இந்த வீட்டு பிரச்சனை தான் சார். வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையாம்மா? ஆமாங்க சார். அப்படின்னா உங்கள் வீடு வந்து தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்குமா? தென்மேற்கு ப்ராப்ளம் இருந்தால் தாம்மா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். உங்களுக்கு வந்து சரியான தீர்வு புன்னைநல்லூர் மாரியம்மனை சரணாகதி அடைங்கம்மா. அவங்க தாம்மா உங்களை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க. நல்ல கேள்வி கேட்டது நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. சிறுவிலர வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. அற்புதமான ஆன்மீக தகவலும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. விருப்புடன் உபய சரணமின் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடிவாமே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.